மூத்திர கசிவு, யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை அறியாமலே மூத்திரம் சொட்டு சொட்டா உறுப்புல இருந்து வெளியில ஏறுறது. இது ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம். இது பல காரணங்கள் இருக்குது இதுக்கு. ஆனா முக்கியமான காரணம் மோஸ்ட் காமன்னு சொல்லுவாங்க, அது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடிஐ. வேறு பல காரணங்கள், அதாவது பெண்களுக்கு நம்ம அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாம வேற காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க குழந்தை பெறுறதுனால ரொம்ப அதுல குழந்தை பேரு நார்மலா நடக்கும்போது அந்த உறுப்புகள் கொஞ்சம் தளர்வாயிடுது. ஸோ இதனால அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ற சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்போ அர்ஜென்டா யூரின் போகும்போது கொஞ்சம் சொட்டு சொட்டா முதல்லயே அவங்கள அறியாம போயிடும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், அர்ஜ் இன்கான்டினன்ஸ் அந்த மாதிரி பிரிக்க முடியும். இது வந்து நம்ம பெண்களுக்காக சொல்றது. இது ஆண்களுக்குன்னு வரும்போது, ஆண்களுக்கும் அர்ஜென்டா வரும்போது அறியாம சொட்டு சொட்டா முதல்லயே பாத்ரூம் எட்டுறதுக்கு முன்பாலே வெளியில போயிடும். இதுக்கு காரணம் ப்ராஸ்டேட்னு சொல்ற சவ்வு அழுத்துறதுனால இருக்கலாம், அல்லது வேறு பல ரீசன்கள்னால, கல்லுனால இருக்கலாம், அல்லது கட்டினால இருக்கலாம், யூரின்ல ரத்தம் போறது, அல்லது இதை டெஸ்ட் பண்ணி என்னன்னு பார்த்தாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால தகுந்த முறையில பார்க்கறதுக்கு யூராலஜிஸ்டை இமீடியட்டா அணுகி நம்ம பரிசோதிச்சா இதை கண்டிப்பா தீர்வு காண முடியும்.